வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இந்த கலியுக சகுனி சேனல் மூலமாக முடிந்தவரை நமது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். பழமையை நாம் மறந்துடக்கூடாது. அப்போ பார்த்திங்கன்னா பழைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம். உதாரணத்துக்கு திருவள்ளுவர் 5000 வருடங்களுக்கு முன்பு திருக்குறளை எழுதி வைத்து சென்றார். ஆனால் அந்த திருக்குறள் இன்று வரை நம்மை சேர்ந்துள்ளது. அதற்கு என்ன காரணம் என்று நாம் அலசி ஆராயும் போது திருவள்ளுவர் ஓலைச்சுவடியில் தான் எழுதி வைத்துள்ளார். அந்த ஓலைச்சுவடிகள் குறைந்தது 500 வருடங்கள் தான் அதனுடைய ஆயுள். 500 வருடங்களுக்கு பின்பு அது நொறுங்கி தூள் தூளாக போய்விடும். ஆனால் இந்த 5000 வருடங்களாக நம்மை சேர்ந்துள்ளதே, அது எவ்வாறு என்றால், நம்மை போன்ற சமூகத்தில் அக்கறை உடைய பல புலவர்கள் அதை மீண்டும் மீண்டும் ஓலையில் எழுத்தாணி மூலம் எழுதி கொண்டு வந்து சேர்த்துள்ளனர். இன்றைய தலைமுறைக்கு புத்தகத்தில், பேப்பரில், நமது யூடியூப், தொலைக்காட்சி அனைத்திலும் வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த சமூக நல மனிதர்கள் அவர்கள் மூலம்தான் சேர்ந்துள்ளது. அதே போன்றுதான் அணில், ராமாயணத்தில் அணில் சிறு உதவி செய்தது ராமருக்கு. அதே போன்று நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவி நமது தமிழர்களுக்கு, இந்த தமிழ் மக்களுக்கு, வருங்கால தமிழ் சந்ததியினர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். பழைய கதைகளையும் பெருமைகளையும் இந்த கலியுக சகுனி சேனல் மூலம் உங்களிடம் சேர்க்க வேண்டியது எனது கடமை. உதாரணம் நான் பார்த்தீர்கள் என்றால், சிறு வயதாக இருக்கும்போது நமது தாத்தா கதை கூறுவார்கள். அந்த கதைகளை கேட்டுக்கொண்டே உறங்கி விடுவது வழக்கம். மறுநாள் எழுந்து தாத்தாவிடம், தாத்தா கதையில் நான் பாதியை தான் கேட்டேன், எனக்கு மீதியை கூறுங்கள் என்று கூறுவோம். அப்படி அவர்கள் கூறுவதை கேட்கும்போது நமக்கு மனதிற்கு மிகவும் ஒரு சந்தோஷம் சேரும். அப்படி நான் கேட்ட ஒரு கதை எனது தாத்தாவிடம் அல்ல, பள்ளி ஆசிரியரிடம். நான் படிக்கும்போது புத்தகத்திலும் அந்த கதை வந்தது. இந்த கதையை கேட்டவுடன் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சக்தி, உந்து சக்தி நம் அடிமனதில் தோன்றும். ஏனென்றால் கதையில் வரும் கதாநாயகன் நாம தான் இருக்க முடியும். அதே போன்றுதான் நீங்கள் கதை கேட்டிருந்தால் அந்த கதையின் கதாநாயகன் நீங்கள் தான். அதுதான் நமது மனித குணம். அதை செயலில் கொண்டு வருவது மிகவும் கஷ்டம். ஆனால் முயற்சி செய்தால் நடக்கும். அப்படி நான் கேட்ட கதை எனக்கு ஆசிரியர் கூறினார் என்னவென்றால், நீங்களும் கேட்டிருப்பீர்கள், நான் கேட்டது தானே, அதுதான் எனக்கு தெரியுமே என்று கூறுவீர்கள். ஆனால் இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் வைத்துள்ளேன். அதை இறுதியில் கூறுகிறேன், இன்றைய தலைமுறை எவ்வாறு நினைக்கிறார்கள் என்று. ஒரு விறகு வெட்டி மிகவும் கஷ்டப்படும் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தினமும் சென்று விறகு வெட்டி வந்தால்தான் தனது குடும்பத்திற்கு 3 வேளை உணவு கிடைக்கும். அவருக்கு அன்பான ஒரு மனைவி, பெயர் கருப்பாயி. தமிழ் பெயர்கள் அப்படித்தான் அழகாக இருக்கும். அந்த கருப்பாயி தனது கணவன் காலையில் வேலைக்கு செல்லும்போது தூக்குச்சட்டியில் கூழை கரைத்து அதற்கு பச்சை மிளகாயை சுட வைத்து, அந்த சூடான பச்சை மிளகாயில் சிறிது உப்பு கலந்து அதை சிறு கிண்ணத்தில் கூழின் நடுவில் வைத்து அதை கொடுப்பாள். அதை நமது விறகு வெட்டி வாங்கி கொண்டு மிகவும் சந்தோஷமாக செல்வான். அந்த வேலையை சென்று வேலையை ஒரு 4 மணி நேரம் வேலை செய்துவிட்டு அந்த கூழை சாப்பிடுவதற்கு அவன் ஆனந்தமாய் காத்திருப்பான். அந்த அளவிற்கு கருப்பாயின் கைவண்ணம் உணவில் பிரதிபலிக்கும். காரணம் என்னவென்றால், இந்த விறகு வெட்டி தனது மனைவியின் மீது கொண்டுள்ள அன்பு அப்படி. அன்பு வைத்தால்தான் சுவை தெரியும். அன்பு இல்லை என்றால் ஒன்றும், அழகாக இருந்தாலும் அசிங்கமாகத்தான் தெரியும். அப்படி நமது விறகு வெட்டி. அப்படி அன்றும் அதே போல் வேலைக்கு சென்றார், விறகு வெட்டினார். இடைவேளை வந்தது, சந்தோஷமாக கூழை கரைத்து குடித்தார். அருகில் ஒரு ஆறு ஓடியது, அதிலிருந்து நீரை எடுத்து குடித்து கொண்டார். பாத்திரத்தை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தார். அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும்போது இறுதியில்
கோடாரி கை தவறி ஆற்றில் விழுந்து விட்டது. அப்படி ஆற்றில் விழுந்தவுடன் நமது விறகு வெட்டிக்கு நீச்சல் தெரியாது. ஆகையால் கரையில் உட்கார்ந்து அழுது புலம்பினார். எனது வாழ்வின் மூல ஆதாரமே இந்த கோடாரி தான். அது ஆற்றில் விழுந்து விட்டது. நான் என்ன செய்ய முடியும்? ஒரு கோடாரி வாங்க வேண்டும் என்றால் பெருமளவில் செலவு செய்ய வேண்டும். அதற்காக காத்திருக்க வேண்டும் அந்த காலத்தில். ஏனென்றால் இப்போது உள்ள இயந்திர வசதிகள் இல்லை அல்லவா? கையால் தான் செய்ய வேண்டும். கொல்லர்கள் அதை செய்து கொடுப்பார்கள். அப்போது அதற்கு பணம் வேண்டுமென அழுது புலம்பினான். புலம்பி விட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கு ஒரு காளி அம்மன் கோவில் இருந்தது. நம்மை போன்ற ஒரு அமைதியான நல்ல மனிதர்கள் இறுதியில் தேர்ந்தெடுக்கும் இடம் தெய்வம் தானே. அப்படி நமது விறகு வெட்டியும் அந்த தெய்வத்திடம் சென்று முறையிட்டான். தேவியே, நான் தினமும் வருகிறேன், உன்னை பூஜிக்கிறேன். எனது வாழ்க்கை தரம் மிகவும் தாழ்வாக தான் உள்ளது. ஆனால் எனது மூலதனம் எனது கோடாரி தான். அது கைதவறி ஆற்றில் விழுந்து விட்டது. நான் நாளை எனது வேலைக்கு என்ன செய்வேன் என்று புலம்புகிறான். தனது குடும்ப கஷ்டத்தை சொல்லி கண்ணீர் வடிக்கின்றான். மனம் இறங்கிய காளியம்மன் அவனுக்கு காட்சி கொடுக்கின்றாள். பக்தனே, கவலைப்படாதே, உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று தேவி அவன் கண்முன் தோன்றுகிறார். கையெடுத்து வணங்கி தேவியை கண்ணீர் மல்க வேண்டுகிறான். தெய்வமே, எனக்காக நீ காட்சி கொடுத்திருக்கிறாயே, இதே நான் செய்த பாக்கியம் அல்லவா என்று விறகு வெட்டி வேண்டுகிறான். அப்போது காளியம்மன் ஆற்றுக்குள் கையை உள்ளே விடுகிறார். உள்ளே விட்டு ஒரு கோடாரியை எடுத்து, இதுதானா உனது கோடாரி என்று கேட்கிறார். அது மஞ்சள் கலராக பளபளவென இருக்கிறது. தங்கத்தினால் ஆன கோடாரி. நமது விறகு வெட்டி அதை பார்த்தவுடன், தாயே மன்னிக்க வேண்டும், இது எனது கோடாரி இல்லை என்று கூறுகிறார். மீண்டும் அந்த கோடாரியை வைத்துவிட்டு மீண்டும் ஒரு முறை கையை ஆற்றில் விட்டு எடுக்கிறார். மகா காளி எடுத்து காட்டும்போது அது வெள்ளை கலராக தெரிகிறது. வெள்ளையில் சிறிது மஞ்சள் கலந்த வெள்ளை, வெள்ளியால் ஆன கோடாரி. இதை பார்த்தவுடன் நமது விறகு வெட்டி, ஏழை விறகு வெட்டி தானே, இதை வாங்கி கொள்ளலாம் அல்லவா? ஆனால் அவன் அதை செய்யவில்லை. தாயே, இதுவும் எனது கோடாரி இல்லை என்கிறான். மூன்றாவதாக காளியம்மன் இன்னொரு கோடாரி எடுத்து காட்டுகிறார். அது அவனது இரும்பு கோடாரி, பழைய கோடாரி. பார்த்தவுடன், தாயே, இதுதான் எனது கோடாரி, கொடுத்ததற்கு மிகவும் நன்றி தாயே என்று கூறுகிறான். உடனே மகா காளி, பக்தா, உனது நேர்மை, இதை போன்ற நேர்மையை நான் இதுவரை எங்கும் கண்டதில்லை. உனது பக்தியை கண்டு நான் மெச்சுகிறேன். உன்னை போன்ற நல்லவர்கள், அதான் அவன்தான் கதாநாயகன், உன்னை போன்ற நல்லவர்கள் எனது பக்தர்களாக இருப்பது நான் செய்த பாக்கியம் என்று மகாகாளி கூறியவுடன் இவனுக்கு மிகவும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே மகாகாளி, உனக்கு இந்த 3 கோடாரியையும் நீயே வைத்துக்கொள் என்று பரிசாக 3ஐயும் கொடுக்கிறார். வாங்கியவுடன் இவனிற்கு ஆனந்த கண்ணீர் வடிகின்றது. கண்ணை துடைத்து விட்டு பார்க்கிறான். தெய்வத்தை காணவில்லை, காளியை காணவில்லை. மிகவும் சந்தோஷத்துடன் வீட்டிற்கு போய் சேர்கிறான். தனது மனைவி கருப்பாயிடம் கூறுகிறான் நடந்த விஷயங்களை. கருப்பாயிக்கு கேட்டவுடன் மனதில் பூரிக்கின்றது. ஏனென்றால் தங்கம் வெள்ளி கோடாரியில் அல்லவா வந்துள்ளது, இருக்கத்தான் செய்யும். அப்படி பூரித்த மனதுடன் அவனை நச்சரிக்கின்றாள். அந்த தெய்வம் வந்த இடத்தை எனக்கு காட்டுங்கள் என்று. இவனும் காட்டுகிறேன், நாளை போகலாம் என்கிறான். பொறுமை கிடையாது கற்பாயிக்கு, உடனே போக வேண்டும் என்கிறார். நச்சரிப்பு தாங்க முடியவில்லை, அழைத்து செல்கிறான். அழைத்து சென்று விஷயத்தை கூறுகிறான். இந்த இடத்தில்தான் விறகு வெட்டி கொண்டிருந்தேன். அப்போது எனது கோடாரி ஆற்றில் விழுந்தது. என்னால் எடுக்க முடியாது, நீச்சல் தெரியாது என்பதால் அழுதேன், புரண்டேன். பின்பு மகாதேவி காளியிடம் சென்று எனது கவலையை, எனது மன வருத்தத்தை தெரிவித்தேன். காளி தோன்றினார், எனக்கு இவ்வாறு எடுத்து கொடுத்தார் என்று கூறியவுடன், இப்படி கதையை பேசி கொண்டிருக்கும் போதே கருப்பாயி தவறி ஆற்றில் விழுந்து விட்டாள். நீங்கள் நினைக்கலாம், காளி வந்து 3 கோடாரியை கொடுத்து சென்றவுடன் கதை முடிந்திருக்க வேண்டுமே என்று.
அவ்வளவுதான் எனது ஆசிரியர் எனக்கு கூறிய கதை. ஆனால் இதே கதையை நான் இன்றைய 2000 கிட்ஸ் என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த இளைஞரிடம் இந்த கதையை நான் கூறினேன். அதற்கு இந்த கதையை முழுக்க கேட்டுவிட்டு இதற்கு மேலும் இந்த கதை உள்ளது என்று அவர் தொடர்ந்தார். அந்த சிறுவன் என்ன கூறு என்றேன். அவர் கூறிய கதை எனக்கு மிகவும் வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அப்படி அவர் கூறிய கதையில்தான் மீண்டும் இந்த கதையை கொண்டு வருகிறார் ஆற்றுக்கு. கொண்டு வந்து கதையை கேட்டுக்கொண்டிருந்த கருப்பாயி ஆற்றில் விழுந்து விட்டார். ஆற்றில் விழுந்தவுடன் நமது விறகு வெட்டி மிகவும் அன்பானவன் அல்லவா மனைவி மீது, கோடாரிக்காகவாது கண்ணீர் வடித்து அழுதான். ஆனால் கருப்பாய் விழுந்தவுடன் உருண்டு பிறண்டு அழுது உருண்டு கொண்டே காளியம்மன் கோயில் நோக்கி உருண்டு விட்டான். சென்று தாயே எனக்கு மீண்டும் உனது உதவி தேவை என்றான். கேட்டவுடன் மகா காளி உடனே தோன்றிவிட்டாள். ஏனென்றால் நேர்மையானவன் அல்லவா பக்தன். என்றுமே தெய்வங்கள் கூட நேர்மையான பக்தர்களை தான் விரும்புவார்கள், அவருக்கு வேண்டிய உதவிகளையும் செய்வார்கள். அப்படி உடனே தோன்றிவிட்டார். தோன்றி என்ன பக்தா உனக்கு என்ன குறை என்றான். எனது அன்பு மனைவி ஆற்றில் விழுந்து விட்டாள் தாயே, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கள் என்றான். உடனே காளி கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உனக்கு என்று கூறிவிட்டு ஆற்றில் ஒரு கையை விட்டார். என்றுமே மனிதர்களுக்கு தான் ஆழம், விழுந்தால் எழுந்து வர முடியாது. தெய்வங்களுக்கு அனைத்துமே நுனி அளவு தான் கடலும். அப்படித்தான் இந்த கதையில் காளி கையை விட்டு ஒரு பெண்ணை தூக்கி காட்டினான். இவளா உன் மனைவி என்றார். அந்த பெண் யார் என்று யோசித்து விட்டீர்களா? நயன்தாரா. இதை பார்த்தவுடன் விறகு வெட்டி தாயே இவள்தான் என் மனைவி என்று வாங்கி கொண்டான். மகா காளிக்கு கோபம் வந்து விட்டது. அடே பெண் பித்தனே, இவள் உன் மனைவியா? அழகான பெண்ணை பார்த்தவுடன் உனது மனம் மாறிவிட்டதா? உன்னை நேர்மையானவன் என நினைத்தேனே என்று காளி திட்டுகிறாள். திட்டி நீ ஒரு பெண் பித்தன் என்று அவனுக்கு பட்டம் கொடுக்கிறாள். இதை கேட்டவுடன் நமது விறகு வெட்டி தாயே என்னை மன்னிக்க வேண்டும், நான் இந்த பெண் இல்லை என்று கூறுவேன். நீங்கள் என்ன செய்வீர்கள்? சரி என்று வேறு ஒரு பெண்ணை எடுப்பீர்கள். அவள் திரிசாவாக இருக்கலாம். நான் அவளும் இல்லை என்று கூறுவேன். மூன்றாவது எனது மனைவி கருப்பாயியை தூக்கி காட்டுவீர்கள். இவள்தான் என் மனைவி என்பேன். பக்தா உனது பக்தியை கண்டு நான் மெச்சினேன் என்று 3 பெண்களையும் கொடுத்து விடுவீர்கள். என்னால் ஒரு பெண்ணை வைத்தே காலம் தள்ள முடியவில்லை மகா காளி தாயே, எனக்கு 3 பெண் எவ்வாறு நான் காலம் தள்ளுவது என்று நினைத்துதான் நீங்கள் காட்டிய முதல் பெண்ணை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று கூறியுள்ளான். இதை கேட்டவுடன் மகா காளிக்கே சிரிப்பு எழுந்துவிட்டது. கோபத்துடன் இருக்கும் அந்த காளியே இவனது செயலை பார்த்து, இவனது பதிலை பார்த்து புன்னகைத்து அங்கிருந்து அவனை பாராட்டி அவனது மனைவியை அவனிடம் ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார். இது அந்த சிறுவன் கூறிய கதை எனக்கு. எப்படி பாருங்கள், இந்த காலத்து குழந்தைகள் நாம் ஒன்றை கொடுத்தால் போதும், அதை 2ஆக 4ஆக மாற்றும் வல்லமை படைத்தவர்கள் இன்றைய குழந்தைகள். ஆகையால் நமது குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை அவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். அது அவர்களின் வாழ்விற்கு ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். உதாரணத்திற்கு திருவள்ளுவர் கூறியிருக்கிறார், மணலை தோண்ட தோண்டதான் நீர் சுரக்குமாம். அதே போன்றுதான் நமது குழந்தைகளின் அறிவை நாம் சுரக்க வேண்டுமென்றால் அதை நாம் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுங்கள், அவர்கள் 1ஐ 2 ஆக்குவார்கள், 2ஐ 4 ஆக்குவார்கள். அதே போன்றுதான் நாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நமக்கான வாய்ப்பு நமது தாய் தந்தை கொடுத்தார்கள், அதே வாய்ப்பை உங்கள் குழந்தைக்கு கொடுங்கள். நமது கலியுக சகுனி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.